இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தம்பி நீ ரொம்ப அசிங்கமாகிற எல்லா பொண்ணுங்களும் கலாய்க்குதுங்க, என்ன பண்ணுறது? மனசை பார்த்து வராதுடா, பணத்தை பார்த்து. நம்ம எங்க இருக்கனா பிஜேபி. உங்களுக்கு இந்த டைம்ல என்ன தோணுது? என்னடா ஆள் இதுலங்க நான் மச்சான் பேசவே வாந்தி வருதுன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு vlog வீடியோ தான். பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னும் போது பாண்டிச்சேரி டு விஜிபி சென்னையில் இருக்கல விஜிபி பார்த்தீங்கன்னா போகிறோம். நாமளுமே சரி இது ஒரு vlog வீடியோவை போடலாமே அப்படி சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன். நல்லா கிளம்பிட்டு சரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நானுமே வீடியோவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சென்னையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜிபி யுனிவர்சல் கிங்டம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்த தான் போகிறோம். சரி இதை ஒரு vlog-ஆக போடுவோம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்து தான் பார்த்தீங்கன்னா வீடியோவுமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் பசங்க பண்ண சிட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னென்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முழுசாக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது எல்லா விதமான என்ஜாய்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்திருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கையில் இல்லை, அதனால தான் பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னும் போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போர்ட்ரேட்லேயே எடு. நான் vlog எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் கொடுக்குறேன். என்னடா அப்படின்னா யூடியூப்பில் தள்ளிட்டே போயிட்டே இருந்தேன் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவன் வரான்டா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கவங்க யார்ட்டுமே அந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானாக யார்ட்டையும் சொல்லிக்கல. அதனால் எப்படி தெரியும் சொல்லிட்டு தெரியல. எல்லாருமே என்ன சொல்கிறானுங்கன்னா டே எனக்குமே தெரியும்டா. சரி முழுசாக நினச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னடா முக்காடு அப்படின்னு ஆமாண்டா அந்த மாதிரி நம்பர் தான்டா சேனலுக்கு கொஞ்சம் நல்லா போட்டுருக்குண்டா வீடியோ அப்படின்னு நானுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். நான் வேறு ரொம்ப நேரம் பேசி மொக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த பஸ்ஸுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி டு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஜிபிக்கு போகிறோம். அவங்க வராங்கடா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்மேட்ஸ் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்னை பார்த்து முறைக்கிறாங்கல்ல, டே நீ வீடியோ எடுப்ப ஸ்டேட்டஸ் போடுவோம் தேவையில்லாமல் வீடியோலாம் எடுக்காத அப்படின்ற மாதிரி பார்த்து முறைச்சாங்க. பட் நான் யூடியூப்லேயே போட போகிறேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அன்றைக்கான என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. காலையில் சாப்பிட்றதுக்காக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிறுத்திட்டு, இது வந்து பக்கத்தில் இருக்குல்ல இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூனியர் பசங்களோட பஸ்ஸு.
ஒரு வழியாக நாங்கள் விஜிபிக்குமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இறங்கிட்டோம். எப்படி சாப்பிடணும்னா முதல்ல இப்படி பிரிக்கணும், பிரிச்சுட்டு எடுத்து வாங்க சொல்லிட்டு கண்ணை மூடி இப்போ ஆண்டு செய்வேன். ஆண்டா மாஸ்க் போட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன். எல்லா பொண்ணுங்களும் கலாய்க்குதுங்க, என்ன பண்ணுறது? இப்போ வர காதல் எல்லாம் மனசை பார்த்து வராதுடா, பணத்தை பார்த்து. இல்லை ஷாம, ரொம்ப அசிங்கமாக இருக்கு மூஞ்செல்லாம். அதனால நான் என்னடா ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளேயுமே போயிட்டோம். ஒரு 10:30 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் நடந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஏதோ பழைய காலத்து சிலை இருக்குது போல் அப்படின்னு நினச்சி நானுமே இப்போ இடையிருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு மனுஷங்க. என்னடா அந்த மனுஷன் கையும் அசைக்க மாட்டாரு, காலையும் அசைக்க மாட்டாரு, கண்ணு கூட அசைக்க மாட்டாரு, அப்படியே எப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் டெய்லியுமே இப்படி தான் நிற்கிறாராம். அந்த விஜிபியில் ஒர்க் பண்ணுறவர் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபாய், இவருக்கு வந்து மும்பையெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இவரோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலை மாதிரி நிற்கிறது தான் இவரோட வேலை போல இருக்குது. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலை மாதிரி தான் நின்றுட்டு கிடப்பானா. அந்த மாதிரி பல வருஷமாக இருந்திருக்காரு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருந்தார் போல். ஆனால் பட் அவர் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி டைம் ஆயிடுச்சு நானுமே கிளம்பிட்டு அந்த இடத்த விட்டு, இல்லைன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக பேசியிருக்கலாம். இந்த விஜிபியோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். உள்ளே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். எங்கே போகுது? உங்களுக்கு இந்த டைமில் என்ன தோணுது? சொல்கிறா, சும்மா சொல்கிறா. ஆள் மயக்கத்தில் நான் மச்சான் பேச வாந்தி வருதுன்னு செம்ம சொல்லு செம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கேன்னா பிஜேபியில் இருக்குது. எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து மிக அருகாமையில் தான் இருக்குது இது. இப்போ இங்கே என்ன பார்க்கறதுனா வச்சுக்க, நம்ம வந்து ராட்டினை சுற்ற போகிறோம். ராட்டினம் வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வாந்தி பயங்கரமாக வருது, இங்கே ஒன்றுமே செய்ய முடியல. என் ஃப்ரெண்டு குகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். அந்த இதில் போயிட்டு அவனுக்கு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஏய் சும்மாடா அது வாடா. இது வந்து அது இருக்கு இல்ல, அது சுத்தாது, இது மட்டும் தான் சுத்தம். உனக்கு மலை மேலே ஏறி இறங்குற ஃபீல் தான் வரும். நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் ஃபோன் கூட வாங்க. ஏ மச்சான் செல்ஃபி ஹாய் ப்ரோஸ். ஏ மச்சான் அது சும்மா. ஹாய் ப்ரோ. போறான்
வெளில வர வழியாக வந்துட்டே இருந்தீங்கன்னா ஜூ அப்படி சொல்லிட்டு உள்ளே போனால் தான் தெரியுது ஆடியும் கோழியும் வளர்த்துக்குன்னு இதுதான் ஜூன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. நாங்களே பார்த்து மிரட்டோம். இதை வெளில விட்டா பறந்துடும். ஜூம் எடுக்காத மாப்பிள, தூரத்துல வச்சிரு. ஹாய். ஏய் அம்மா பேசுவாங்க கேமரா யாரா பார்க்க போறாங்க. வரவேற்பே பயங்கரம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு செம்மையா வெல்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு செம்ம கேர் கொடுத்தாங்க. அப்படி இப்படி உள்ள வந்து வச்சுக்கோங்களேன், எல்லா கேம்ஸும் வேற லெவலுங்க. அப்படி இப்படி ஒன்றா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அப்படி புரட்டி எடுத்துச்சு. அந்த அளவுக்கு டாப் டெக்கர் கேம்ஸு அதுல. ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபைனலாக நல்லா விடை கொடு மனமே. Okay, Tata, bye bye, see you.